நடந்த ஒரு கதை. ஓகே, உண்மை சம்பவம். இது உங்கள் கதை இல்ல. அதுலயும் வந்து நீட்டா ஓட்ட போட்டு ஸ்கொயரா நீட்டா ஓட்ட போட்டு, அதாவது ரெயில் வண்டியோட டாப்ல ஓட்ட. ஆமா, அந்த கம்பார்ட்மெண்ட் மேல ஓட்ட. அது எவ்வளவு பெரிய இரும்பு அது. அதுல ஒரு ஆள் நம்ம இந்த கதையில போகும்போது நீங்களே டிடெக்டிவ் ஆகி இந்த இடத்துல என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. சரி, அப்படி நம்ம போறோம். சரி, இப்போ நேயர்களே ரெடி ஆயிக்கோங்க. இதே வந்து ஒரு 8 மாசம் இவங்க எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லீடுமே கிடைக்கல. ஓகே, சோ இது அப்போ வந்து கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாறுது. அவங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் நின்னுது நீங்க சொன்னீங்க. அப்ப ஆர் யூ கன்க்ளூடிங் நிக்கும்போது தான் அவங்க இப்போ எடுத்துப்பாங்கன்னு? ஓ, தான் இந்தியாவோட ஐஎஸ்ஆர்ஓ இந்த கேஸ்க்குள்ள வர்றாங்க. ஐஎஸ்ஆர்ஓ? ஆமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கிழிஞ்சு போன நோட்லாம் நான் என்னன்னு சொல்ல, அது எல்லாமே 500 ரூபா மற்றும் 1000 ரூபா நோட்டு மட்டும்தான். ஓ, இதுக்கான ட்விஸ்ட் எண்டில் என்னன்னு அப்புறம் சொல்றேன். அந்த பணத்தை கொள்ளையடிச்சிருந்தீங்கன்னா எங்கேயாவது போகணும் தான் நினைப்பீங்க. அந்த இடத்துல இருக்குன்னு நினைப்பீங்களா? மாட்டேன். ஸோ அதுதான் ஹஞ்சு. மேபி சிபிசியில் அந்த டீமில் இருக்க எவனோ சொல்லிட்டான். கொள்ளையடிக்கிறவங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தை, அந்த இதை கொள்ளையடிச்சிருக்கவங்க அந்த ஊரில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் எதுக்கு முந்தின இதுக்கும் பின்னாடி இதுக்கும் போடுறாங்க? அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கே நீங்கள் ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கலாமே, ஏன் போடலை? எடுத்துட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு பேசுறதுக்கு. ஸ்கூல் படிக்கும்போது பல திரைக்கதைகள்லாம் வந்து எழுதுறேன் சொல்றதா. சீன் 1 சீன் 2 இந்த மாதிரிலாம் இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம மோசரி டாக்ஸ் நேயர்களை வந்து ஒரு ஹை ஆக்டேன் த்ரில்லருக்கு எடுத்துட்டு போக போறேன். இது ஒரு புது செக்மெண்டாவே மோசரி டாக்ஸ்ல கொண்டு வரலான்னு இருக்கேன். இதே மாதிரி கண்டினியூஸா நம்ம பல வீடியோக்கள் போடலாம். எல்லாருக்குமே இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம், த்ரில்லர் ஃபிலிம்ஸ் பிடிக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு செக்மெண்ட் நம்ம மோசரி டாக்ஸ்ல பண்ணணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு நேர்களே ஃபுல் வீடியோ மறக்காம பாருங்க. பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு சூப்பர் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி சொன்னோன்னே ஏதோ நான் கதை சொல்ல போறேன்னு நினைக்காதீங்க. உண்மையாக நடந்த ஒரு கதை. ஓகே, உண்மை சம்பவம். இது உங்கள் கதை இல்ல. என் கதையில நம்ம கதையை நம்ம பேசலாம். பட் உண்மையாக அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ஹை ஆக்டேன் த்ரில்லர். உங்களுக்கு வந்து இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல மணி ஹெய்ஸ்ட் பார்த்துருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த பீட்டர்ஸ்லாம் வந்து ஓஷன்ஸ் 11, ஓஷன்ஸ் 12, ஓஷன் 13, 11, 12 பார்த்து 13 எல்லாம் பார்க்கல. இல்லை, அந்த மாதிரி படங்கள் இல்லை அதை பிடிச்சவங்களுக்கு வந்து இந்த ஒரு அதே மாதிரி ஒரு த்ரில்லர் தமிழ்நாட்டில் நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு ஃபேமஸ் கேஸ் தான். பட் அந்த கேஸ் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லும் போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. சரி, கதைக்குள்ளே நம்ம டேரெக்டாக போயிடலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். அதில் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு நடுவில் நான் சொல்கிறேன். ஆகஸ்ட் 8, 2016 ஆண்டு. ஓகேயா? 2016 இப்போதான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. இப்போ சேலம்ல இருந்து சென்னைக்கு வந்து ஒரு ரயில் புறப்பட்டு செல்லுது. சேலம் டு சென்னை வந்து பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது. பொதுவாக அந்த நைட் ட்ரெயின்ஸ்லாம் போகிற அளவுக்கு பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது. ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். 7 மணி நேரம் ஆகும். ஸோ ஒரு மாதிரி லேட் நைட்டில் கிளம்பி காலையில் வர்ற மாதிரி ஒரு ஸ்கெடியூலில் ஒரு ட்ரெயின் கிளம்பி போகுது. ஓகே. எப்போவும் டெய்லி போகிற அந்த ட்ரெயின் தான். அன்னைக்கு மட்டும் ஒரே சில மாற்றங்கள் அந்த ட்ரெயினில் நிகழுது. என்னன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டி, ஒரு கம்பார்ட்மெண்ட் சொன்னால் அந்த எக்ஸ்ட்ரா பெட்டியை வந்து இணைக்கிறாங்க. அந்த பெட்டிக்குள்ளே என்ன வைக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த சேலம் சுற்றி இருக்கிற சில ஊர்களில் உள்ள சின்ன சின்ன அந்த நேஷனலைஸ்டு பேங்க், இந்த பாண்டியா கிராம பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதிலலாம் உள்ள கொஞ்சம் இந்த கிழிஞ்ச நோட்டுகள் இல்லை ஒரு மாதிரி அழுக்க பழையான நோட்டுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஆர்பிஐக்கு அனுப்புறதுக்காக இந்த எல்லா பேங்க்லேருந்தையும் அக்யூமுலேட் பண்ண ஒரு மணி ஆர்பிஐக்கு அனுப்புறதுக்காக அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அந்த பணத்தை வச்சு அனுப்புகிறாங்க. எவ்வளோ பணம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அழுக்கு பணம், இது செல்லாத பணம், அப்படி 1 கோடி ரூபா அப்படின்னு நினைப்பீங்க. அதில் இருந்தது 342 கோடி. 342 கோடி ரூபா இந்த மாதிரி சொச்ச பணம் மட்டும் அதில் வச்சு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஆர்பிஐ சென்னைக்கு போகிறதுக்கு இது. இப்போ இதில் என்னென்னா, அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு அடுத்த பெட்டிலையும் பேக் அண்ட் ஃபோர்த் 2 பெட்டிலையும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரு போலீஸுமே இல்லை. ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்ல பணம் வச்சு இது வந்து இந்த குட்ஸ் இது மாதிரிலாம் நீங்கள் இந்த பைக்லாம் அனுப்பி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இது நல்லா க்ளோஸ்டு, இது டார்க்காக உள்ளே வச்சு ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ட்ரெயின் வந்து காலையில் எக்மோர் ரீச் ஆகணும். எக்மோர் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து சேத்துப்பட்டு தெரிஞ்சிருக்கும், சென்னை பக்கத்துலேயே தான். ஸோ அங்கேருந்து சேத்துப்பட்டுக்கு ட்ரெயினில் போயிட்டு அங்கே தான் வந்து இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து மணி கலெக்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுவாங்க.
அப்புறம் உள்ளே இது ஓகே அது எல்லாமே இது பண்ணிட்டு அந்த சீலை ஓப்பன் பண்ணிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. பொதுவாக கம்பார்ட்மெண்ட் வந்து டார்க்காக தான் இருக்கும், ஏன்னா அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, மற்ற இது மாதிரி கிடையாது. ஆனால் அவங்க உள்ளே போகும்போது பார்த்தா உள்ளே அவ்வளோ வெளிச்சமாக இருக்கு. என்னன்னு பார்த்தா மேலே யாரோ ஓட்டையை போட்டு படத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பட் இதில் வந்து என்னடா இதில் ஒரு சரி அதில் இருந்த பணம் எவ்வளோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 342 கோடி. ஆனால் அதில் வந்து காணாமல் போனது கிட்டத்தட்ட 5,23,00,000 ரூபா மட்டும்தான். ஓ இதுவே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் என்ன அப்படிங்கிறத போக இந்த கதையில் சொல்கிறேன். ஸோ வந்து பார்க்குறாங்க அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே அதிர்ச்சி. ஏன்னா என்ன ஷாக்குனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இப்படி வர்றதே யாருக்குமே தெரியாது. அதுலயும் வந்து நீட்டா ஓட்ட போட்டு ஸ்கொயரா நீட்டா ஓட்ட போட்டு, அதாவது ரயில் வண்டியோட டாப்ல ஆமா அந்த கம்பார்ட்மெண்ட் மேல ஓட்ட அது போட்டு, எவ்வளவு பெரிய இரும்பு அது. அதுல ஒரு ஆள் தான் கரெக்டா வர்ற மாதிரி இருக்கும். ஆமா. சோ அதுல வந்து ஒரு ஆள் ஓகே அந்த ஓட்ட சொல்றீங்களா? ஒரு ஆள்னா ரொம்ப பேர் வரலாம், பட் ஒவ்வொரு ஆளா தான் வர மாதிரி இருக்கும். ஓகே. காசை பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ உடனே டக்குன்னு வந்து எல்லா இன்வெஸ்டிகேஷன் வந்து அப்பவே ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சரி இப்போ வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் சொன்னாலும் நம்ம வந்து நேர்களையும் சரி உங்களையும் வந்து இப்போ நான் வந்து டிடெக்டிவ் ஆக்குறேன். நம்ம இந்த கதையில போகும்போது நீங்களே டிடெக்டிவ் ஆகி இந்த இடத்துல என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. சரி அப்படி நம்ம போகலாம். சரி இப்போ நேர்களே ரெடி ஆகிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்க இப்போ அந்த சேத்பட் அந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்க தான் டிடெக்டிவ். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் டிடெக்டிவ், நான் வந்திருக்கேன், இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறேன் நான். ஆமாம். ஏதாவது படமெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். ஏதாவது தடயங்கள் இருக்கா? ஏதாவது வந்து வந்த திருடர்கள் ஏதாவது விட்டுக்கிட்டு போயிட்டாங்களா? ஏதாவது வந்து இந்த ஏதாவது சின்னதா பட்டன் இருக்கா? இல்ல ஏதாவது தம் போட்டு போயிருக்காங்களா? அந்த மாதிரிலாம் ஏதாவது கைரேகைகள் இருக்கா? ஏதாவது அந்த மாதிரிலாம் வந்து பார்ப்போம். ஆப்வியஸ்லி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபாரன்சிக்ஸ். நீங்கள் சொன்னது அதான், நீங்கள் சொன்னது எல்லா கைரேகைகள் எல்லாமே வந்து இது பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ செகண்ட் அடுத்து போலீஸ் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஃபாரன்சிக் இல்லை, அது எல்லாமே அந்த ஃபாரன்சிக்ல வந்துடும். ஃபாரன்சிக் டீம் கூட்டு வந்து ஃபுல்லாக அலசி ஆயிராங்க, மோபனை எல்லாம் இது பண்ணுறாங்க. எல்லா தடயங்கள் ஏதாவது இருக்கா, கைரேகைகள் எல்லாமே எடுத்துடுறாங்க. ஓகே. அடுத்த போலீஸ் ஸ்டெப் என்னதான் இருக்கும், என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்தது வந்து இப்போ சேலத்துலேருந்து கிளம்புது வண்டி அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வண்டி நின்றுச்சு அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும். இப்போ ஒரு ட்ரெயின் வண்டினா இது பேசஞ்சர் வண்டி அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஷனில் நிற்கும், எந்தெந்த ஸ்டேஷன்லலாம் நின்றுச்சு அந்த ஸ்டேஷன். இது வந்து 2016 வேற சொல்கிறீங்க. ஒரு மாதிரி சிசிடிவி இருக்கக்கூடிய காலம் தான் அப்போ. அதனால வந்து அப்போது சிசிடிவியில் யாராவது மேலே ஏறினானுங்களா இறங்கினாங்களா என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து நோட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இமீடியட் ஆக்ஷனாக பார்ப்பாங்க. ஸோ பொதுவாக நீங்கள் எந்த ஒரு இந்த மாதிரி கிரைம் சீன் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வந்து இந்த போலீஸ் வந்து யார் இதை கடைசியாக பார்த்தா அப்படியே விசாரணை தான் ஆரம்பிப்பாங்க. அந்த ஆட்கள்கிட்டலாம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இதோட திங் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதே வந்து ரெண்டே டிபார்ட்மெண்ட் தான். ஒன்று அந்த அனுப்புகிற பேங்க், இன்னொன்று இந்த பார்சல் சர்வீஸ் கொண்டு வர்றது. ஓகே. இப்போ வேற யாருக்குமே இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ரொம்ப நெய்வாக யோசிச்சாலே இவங்களுக்குள்ளதான் அப்போ இவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதா தரும். ஸோ அந்த உள்ள எல்லார்ட்டையுமே விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உள்ள இந்த டிபார்ட்மெண்ட் சரி. அப்போ அதுக்கு போலீஸ் மட்டும் அந்த கொஞ்சம் முந்தின நாள் தான் வந்து சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுதுன்னு அவங்களும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்லாம் அந்த 2 டீமுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அப்போ எல்லாட்டையும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து தமிழ்நாடு போலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன ஃபாரன்சிக்ஸ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. இப்போ இந்த ஃபாரன்சிக்ஸ்லேருந்து வந்து வந்த ரிப்போர்ட்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2-3 கைரேகை தான் பக்காவாக பண்ணியிருக்காங்க. வெரி குட். ஒரு 2-3 கைரேகை தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப இதெல்லாம் அந்த ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதனால அதில் ஒன்றும் கிடைக்கல அப்படின்றாங்க. அப்புறம் இந்த பேசின இந்த பார்சல் சர்வீஸ், போலீஸ், அந்த பேங்க் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அதுலேயும் இவங்களுக்கு போலீஸ்க்கு எந்த ஒரு லீடும் கிடைக்கல. ஓகே. சும்மா எல்லாமே வந்து ஒரு டெட் எண்டில் தான் போய் வந்து முடியுது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணனே தெரில, எந்த சைடு இது போகணுமே தெரியல. ஏன்னா எல்லாமே அவங்க போகிற இதெல்லாம் வந்து டெட் எண்டில் தான் முடியுது. இந்த டைமில் தான் வந்து கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாறுது. இதுவே வந்து ஒரு 8 மாதம் இவங்க எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் ஒரு லீடுமே கிடைக்கல. ஓகே. ஸோ இது அப்போ வந்து கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாறுது. சரி, இப்போ வந்து இது ஆல்ரெடி இது வந்து மீடியாலலாம் பயங்கர ஹைப்பாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. காசு 5 கோடி எடுத்தாங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் என்னடா இதை கண்டே பிடிக்க முடியலையா அப்படிங்கிறது, என்ன இதை கூட கண்டுபிடிக்க முடியல. இது கண்டுபிடிக்க முடியலன்னா இது எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு. அது இவ்வளோ பெரிய ஓட்டையை போட்டு உள்ள வந்துருக்காங்க. அது கூட உங்களால் 2016 என்ன அப்படி என்ன நான் பண்ணிட்டு இருந்தேன் ஆகஸ்ட் மாதம் ஒன்றும் இல்லையே. இது இப்போ வந்து மறுபடியும் அதே உங்களை டிடெக்டிவ்ல கொண்டு வரேன். இப்போ நீங்க சிபிசிஐடியா மாறிட்டீங்க. வாவ், ஓகே, ப்ரமோஷன் ஆயிடுச்சு போலீஸ்ல இருந்து. இதுல வந்து உங்களுக்கு
நான் சொன்ன அந்த ஒரு இன்புட் இருக்குது. ம். அதாவது ஃபாரன்சிக்ஸ்லேருந்து வந்தது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது கண்டிப்பாக வந்து ரொம்ப கம்மியான கைரேகை தான் இருக்குது. அப்போ வந்து ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் டக்குன்னு வந்து நீட்டாக இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதான் என்ன சொன்னால், ஒரு 2-3 கைரேகை தான் கிடச்சிருந்ததுன்னா அவங்க எப்படி அந்த கொள்ளையடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க. பேக் ட்ராக் ரிவர்ஸ் இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சிபிசிஐடியாக இருக்கும்போது இதை வந்து எப்படி வந்து இதை நீங்கள் வந்து இப்போ ஒரு க்ரைம்லாம் நடக்குதுன்னா சில நேரம் அந்த இடத்துக்கே அந்த ஆளை கூட்டு போய் இதை அப்படியே நடத்தி பார்ப்பாங்க. ஆமா, சிமுலேஷன். இது ஒரு இந்த மகாராஜா படத்துல கூட அதை பண்ணுவாங்க. ஆமா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு சிமுலேஷன் திங்கிங்ல இப்போ சிபிசிஐடியில் அந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை பைசெக்ட் பண்ணா எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது நாள் வரைக்கும் வந்து ஆட்களை தேடிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன இது பண்றாங்க, எப்படி நடந்திருக்கும் யார் அப்படின்றது இல்ல, எப்படி நடந்திருந்தா அதுல இருந்து நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா இப்போ நல்ல இதுதான். அப்ப நான் வந்து சிபிசிஐடியா இருந்தா நிஜமாவே எதை வச்சு ஓட்ட போட்டாங்க? ஏன்னா ஓட்ட போடுறதுக்கு விதவிதமா இப்போ ஒரு குண்டை வச்சு குண்டு வெடிச்சு உள்ள இல்ல, அது வந்து கிளியரா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி வெல்ட் பண்ணி நீட்டா அதெல்லாம் இது பண்ணி. சோ அப்ப வெல்டிங் தெரிஞ்சவங்களா தான் இருக்கலாம். ஆமா, அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருந்து நான் பார்ப்பேன். அப்ப வெல்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி இருக்கு, யாருக்கிட்ட இருக்கு? ஆமா, அது மாதிரி ஒரு விஷயம் பார்க்கலாம். இன்னொரு மேஜரா நீங்க வந்து ட்ரெயின் வந்து சேலம்ல இருந்து சென்னை வரை வந்திருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பாயிண்ட் தான் இப்ப நான் எடுத்துட்டு வரேன். சேலம்ல இருந்து சென்னை வரை வந்திருக்கு. இப்போ எங்க நடந்திருக்கு அப்படிங்கறதும் கண்டுபிடிச்சாலும் நீங்க வந்து லீடு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி பண்ணாங்கிறது ஒண்ணு, எங்க நடந்திருக்குங்கிறது ஒண்ணு. ஆமா. ஸோ இது எங்க எப்படி பண்ணாங்கிறதுக்கு நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் கரெக்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் யோசிக்கலாம். எங்க நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உங்களால அதான் சொன்னேன். ஆனா நீங்க அதுல எதுவுமே சொல்லல. எந்தெந்த ஸ்டேஷன்லலாம் நின்னுச்சு வண்டி அப்படின்றத பார்த்துட்டு அந்தந்த ஸ்டேஷன் அந்தந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமரா இல்ல. பதில் क्वेश्चन கேக்குறேன் உங்களுக்கு. எந்தெந்த இடத்துலலாம் நின்னுது நீங்க சொன்னீங்க. அப்ப ஆர் யூ கன்க்ளூடிங் நிக்கும்போது தான் அவங்க இப்ப எடுத்துப்பாங்கன்னு? அப்படி வரீங்களா நீங்க? ஓடுற ட்ரெயின்ல பண்ற அளவுக்கு பெரிய வித்தக்காரன் இல்ல. நீங்க இப்ப சிபிசிடியாவே திங்க் பண்ணுங்க. அந்த சிமுலேஷன் மைண்ட் செட்ல அப்படி ஓடுற ட்ரெயின்ல பண்ணிருப்பாங்களா, நிக்கிற டைம்ல பண்ணிருப்பாங்களா? இல்ல, நீங்க நடுவுல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 பேர் தான் இந்த மாதிரி அந்த கலையை வந்து நல்லா வந்து பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க அப்படின்னீங்க. ஸோ அதனால நான் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்கும் போது பண்றது தான் வந்து ஈஸி. கரெக்ட். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஃபாரன்சிக் இது பார்த்தா எந்த ஒரு மனுஷனுக்கு இதுதான். ஏன்னா ரொம்ப பெரிய அதுல வந்து அடிச்சு பிடிச்சி ஏறின மாதிரி தெரியல. அப்போ வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும்போது தான் ஈஸியா ஏறி இருப்பாங்க. அப்போ வந்து நீங்க சொன்னா அப்ப ஸ்டாட்டிக்கானா ட்ரெயின் நிக்கும்போது தான் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. அதான திங்க் பண்றேன். அது மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் நிஜமாவே. கரெக்ட். ஸோ அப்போ ட்ரெயின் நிக்கும்போதுனா அது எங்கெல்லாம் நிற்கும்? ஆப்வியஸ்லி ஸ்டேஷன்ல. அது நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்க. ஸோ ஸ்டேஷன்ல இருக்கிற சிசிடிவி எல்லாமே பார்க்கலாம். கரெக்ட். ஸோ அது ஆனால் நான் முதல்ல சொல்லிட்டேன், எல்லா சிசிடிவியும் எல்லா ஸ்டேஷன்லயும் அதுல இருந்து எந்த அதுவே ஒரு டெட் எண்ட்ல தான் போய் வந்து இதாயிடும். ஏன்னா ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அட் த பேர் மினிமம் ஒரு ஆவரேஜா ஒரு 60 km/h அப்படின்ற அந்த ஒரு ஸ்பீட்லயாவது போகும். அப்படி போகும்போது அது வந்து நம்ம ஊர் ட்ரெயின் சேலத்துலேருந்து சென்னை போகுது அப்படின்னா டடக் 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 அப்படின்னு போகும்போது எப்படி வெல்டிங் வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. நல்ல திங்கிங் தான். ஸோ இதுதான் மறுபடியும் சிபிசிஐடியும் ஒரு டெட் எண்ட்ல போய் நின்னதுக்கும் இதே காரணம் தான். அவங்களும் ஒரு டைம்ல டெட் எண்ட்ல போயிடுறாங்க. என்னடா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க இப்போ இவங்க எல்லாரும் திங்கிங் ஃபுல்லாவே ஸ்டாட்டிக்ல ஒரு ட்ரெயின் நிற்காம தான் இருந்திருக்கணும். அப்போ எல்லா ஸ்டேஷன்லையும் பார்த்தாச்சு, ஒன்றும் இல்லை. ஸோ இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவும் போகிறாங்க. எல்லா ஸ்டேஷன்லையும் நிற்கும் போது இந்த ஆங்கிள் நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. எல்லா ஸ்டேஷன்லையும் நிற்கும் போது கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் காலாவது இந்த குரூப் பண்ணிருக்கோம். இது இன்னொன்று ஃபர்ஸ்ட் இது குரூப்பாக பண்ணியிருப்பாங்களா தனியாக பண்ணியிருப்பாங்களா நினைக்கிறீங்களா? குரூப் ஆப்வியஸ்லி குரூப் தான். ஸோ அதில் மினிமம் 2-3 பேர் ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு ஃபோன் காலாவது கண்டிப்பாக அந்த ஸ்டேஷன்ல இருந்து இங்கே போயிருக்கணும்னு சொல்லிட்டு எப்பப்போ ஸ்டேஷன்ல ட்ரெயின் எந்தெந்த டைம்ல நின்றுச்சோ அப்போ எல்லாம் அந்த டவர்ல இருந்து போகிற எல்லா காலையும் ட்ரேஸ் பண்ணி எல்லாம் பண்ணிடுறாங்க. அப்படியும் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஸோ இந்த டைம்ல தான் வந்து சிபிசிஐடியை வந்து டெட் எண்ட்ல வந்து மறுபடியும் நிற்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ வேற வழியே இல்லை. ஆளாலப்பட்ட சிபிசிஐடியே கண்டுபிடிக்க முடியலன்னா நம்மளால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்டாட்டிக் இந்த ரூட்ல இந்த ஆங்கிளில் போகும்போது இவங்களால நெக்ஸ்ட் ஸ்டெப் போகவே முடியல. எல்லாமே இதாகிடுச்சுல. அப்போ வேற வழியே இல்லை. இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லா ஆப்வியஸ் ரீசன்ஸே எடுத்துட்டு மிச்சம் என்ன ரீசன் இருக்கோ அதுதான் ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற. அப்போ வந்து கண்டிப்பாக ஓடுற ட்ரெயினில் தான் பண்ணியிருந்துருக்கணும். ஏன்னா இது எல்லாமே டெட் எண்டில் போய் முடிஞ்சிருச்சு நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணது எல்லாமே. அப்போ ஓடுற ட்ரெயினில் தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்போது
ஓடுற ட்ரெயினில் வர்றது அது வந்து இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இல்லை. பட் நீங்கள் டிடெக்டிவ்னால உங்களுக்கு க்ளூ கொடுத்துருங்க. டிடெக்டிவ்ன்றனால எனக்கு க்ளூ கொடுக்குறீங்களா? சரி கொடு. சேலம்லேருந்து விருதாச்சலம் வர அந்த இன்ஜின் வந்து டீசலில் ஓடுது. ஓஹோ. இப்போது விருதாச்சலத்துலேருந்து சென்னை வர அந்த இன்ஜின் வந்து எலக்ட்ரிக்கில் ஓடுது. இந்த சிச்சுவேஷன் வச்சுட்டு மறுபடியும் பைசெக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த ஹைஸ்ட் அந்த கொள்ளை எந்த இடத்துல நடந்திருந்திருக்கலாம்? அப்போ சேலம் டு விருதாச்சலம் தான் நடக்கணும். ஆமாம். ஸோ இப்போ ஈஸியாக ஏன்னா எலக்ட்ரிக்னா மேலே இருக்கும்ல லைன். ஆமாம். ஸோ எலக்ட்ரிக்கில் வந்து பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ரொம்ப ரிஸ்க், அது கண்டிப்பாக ஷாக் அடிச்சு இறந்துருக்காங்க வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு. வெல்டிங் வேற வச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லாம் வந்து ஒரு எலக்ட்ரிக்லெஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி பைசெக்ட் பண்ணிட்டே போகிறாங்க சிபிசிஐடி, எந்த இடம் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ சேலம்லேருந்து விருதாச்சலம் ரூட்டில் தான் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ இது இப்போ இவ்வளோ அது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெச் இல்லை, அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெச் தான். அதில் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதில் வந்து 2 விஷயங்கள் கொண்டு வராங்க. இப்போ தான் இந்தியாவோட ISRO இந்த கேஸ்க்குள்ளே வர்றாங்க. ISRO? ஆமாம். எப்படி பாருங்க, எப்படிலாம் வந்து கேஸ் எங்கெல்லாம் அப்பா. இன்னொன்று வந்து இன்னொரு இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் எண்டில் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து சொன்ன டேட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆகஸ்ட் 8, 2016. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கிழிஞ்சு போன நோட்லாம் நான் என்னன்னு சொல்ல, அது எல்லாமே 500 மற்றும் 1000 நோட்டு மட்டும்தான். ஓ, இதுக்கான ட்விஸ்ட் எண்டில் என்ன அப்புறம் சொல்கிறேன். புரிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஓகே, மறுபடியும் கேஸுக்குள்ளே வருவோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? இந்த சேலம் டு விருதாச்சலம் ரூட்டுக்குள்ளே தான் எங்கே நடந்திருக்கு. இஸ்ரோ எதுக்கு நம்ம கேஸுக்குள்ளே வர்றாங்கன்னா, நீங்கள் எல்லா ஸ்டேஷன்லேயும் ட்ரெயின் நிற்கும் போது சிசிடிவி எடுத்துன்னு சொன்னீங்க. ஆமாம். இப்போ ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது எங்கே சிசிடிவிக்கு எங்கே போகிறது? எங்கே போகிறது கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு வழி. என்னது? மேலே இருந்து சேட்டலைட் இமேஜ். ஸோ சேட்டலைட் இமேஜ் வந்து ISRO அந்த டைமில் எங்கேயாவது கேப்சர் பண்ணி, சும்மா ஃபுல்லாக கேப்சர் பண்ணே இருக்க மாட்டாங்க, ரேண்டமாக எப்போது கேப்சர் பண்ணி அதில் இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ISROட ஹெல்ப்பை வந்து நாடுறாங்க. லக்கிலி ISROட்ட சில சேட்டலைட் இமேஜஸ் அந்த இதெல்லாம் இருந்திருக்கு. அதை வச்சு அவங்க பைசெக்ட் பண்ணுறாங்க. எப்படி பைசெக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரெயினோட டாப் வியூ இமேஜ் பார்த்துட்டே இருப்பாங்க. எந்தெந்த இடத்துல இருக்கும் போதெல்லாம் அது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ எங்கே ஓட்டை இருக்குது, எங்கே ஓட்டை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எப்போ ஹோல் போட்டிருக்காங்களோ அந்த அந்த பிளேஸ்லாம் அப்படியே பைசெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒவ்வொரு இடமா வந்து அவங்க கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல வந்து அவங்க துளையிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலம்லேருந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்டேஷனுக்குள்ள உள்ள இமேஜஸ் எல்லாம் சேட்டலைட்லேருந்து எடுத்து பார்ப்பாங்க. அப்போ வந்து அங்கே ஏதாவது துளையிட்டு இருக்கான்னு. ஸோ அந்த மாதிரி வந்து ISRO வந்து இமேஜ் ஒரு சைடில் வந்து இது பண்ணிருக்காங்க. ஓகே, இன்னொரு சைடில் இருந்து இது பயங்கரமான ஹஞ்சு. இந்த சிபிஎஸ்சி டீம்ல யாருக்கு வந்ததுன்னு தெரியல. அது உங்களுக்கு வேணா அதை யோசிக்க தோணும். வேற ஏதாவது உங்களுக்கு தோணுதா? என்ன இமேஜ் இப்போ இல்லை, இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். மறுபடியும் வந்து இதுக்கு வரும், இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒருத்தன் வந்து செம்ம ஐடியா ஒன்று ஹஞ்சு கொடுத்துருக்கான். உங்களுக்கு ஏதாவது வந்து தோணுதா யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா? நிஜமாவே இது தெரிஞ்ச மக்களே வந்து ரொம்ப கம்மி பேருன்னா இதை சார்ந்தவங்க தானே யாராவது இருப்பாங்க. ஒன்றா 3 பார்ட்டி தான் இருக்குது. ஒன்றா பேங்க் சார்ந்தவங்க, இல்லை இந்த பார்சல், அதாவது இந்த விஷயத்தை பார்சலை வந்து மூவ் பண்ணுற இந்த லாஜிஸ்டிக்ஸு, 3வது வந்து போலீஸு. இந்த 3 பார்ட்டியில் ஏதாவது ஒரு பார்ட்டி தான் இருக்கணும். சான்சஸ் ஆஃப் பேங்க் அண்ட் போலீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அந்த ஒரு விஷயத்தில் இருக்காங்க. அப்படின்றனால என்னோட ஃபர்ஸ்ட் தாட் வந்து மோஸ்ட்லி அந்த பார்சல் பண்ணுறவங்க அவங்களுக்கு தான் வந்து தெரிஞ்சிருக்கும். அவங்க வேற யாரையாவது மூலமாக வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இப்போ இன்னொரு இந்த கேள்வி எப்படி கேட்குறேன், இப்போ அந்த விஷயத்தை பண்ணவங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க டைமில் எங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை நடந்த அந்த 1 or 2 டேஸில் எங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கேயாவது கிளம்பி ஓடி போயிருப்பாங்க. கரெக்ட். ஃபஸ்ட்டு தாட், இப்போ நீங்கள் அந்த பணத்தை கொள்ளையடிச்சிருந்தீங்கன்னா எங்கேயாவது போகணும் தான் நினைப்பீங்க. அந்த இடத்துல இருக்குன்னு நினைப்பீங்களா? மாட்டேன். ஸோ அதுதான் ஹஞ்சு. மேபி சிபிசியில் அந்த டீமில் இருக்க எவனோ சொல்லிட்டான், கொள்ளையடிக்கிறவங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தை அந்த இதை கொள்ளையடிச்சிருக்கவங்க அந்த ஊரில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. கரெக்டா? ஆமாம். சென்னையிலேயோ சேலம்லேயோ அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க மாட்டாங்க. இது என்னடா ஹஞ்ச், இது ஒரு பெரிய விஷயமா என்னன்னா சூப்பர் ஹஞ்ச் இது ஆக்சுவலி. ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த ஏரியாவில் இல்லைன்னா சென்னை, பொதுவாக கேரளா எங்கேயுமே அந்த சைடில் இருக்க மாட்டாங்கன்னா எந்த இடத்துல போயிருப்பாங்க? எவ்வளோ தூரமாக போக முடியுமோ. மோஸ்ட்லி இப்போ இந்தியாவுக்குள்ளே இது என்னென்னா இந்தியாவில் வந்து வட மாநிலத்துக்கு போயிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அப்போ வந்து ஒரு வட மாநிலத்தவராக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள். இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கேரளா, ஆந்திரா அப்படின்லாம் இருக்கலாம். பட் இது எல்லாமே இந்த ரூட் வந்து பக்கத்தில் இருக்கனால வட மாநிலத்தவராக இருக்க வாய்ப்பு இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஹஞ்ச் வந்து அவங்களுக்கு ஏற்படுது.
அப்போ தான் இது முதலே அவங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்கலாம். ஆனால் இது பண்ணல. பேசஞ்சர் லிஸ்ட் எடுக்கிறாங்க. பேசஞ்சர் லிஸ்ட் ஃபுல்லாக அந்த ட்ரெயினில் இது பண்ணவங்க பேசஞ்சர் லிஸ்ட் எடுத்து அதில் வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்கெல்லாம் யார் இருக்காங்கன்னு பார்க்குறாங்க பொதுவாக. ஏன்னா இந்த இடத்துல இருக்க மாட்டோம், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கள இல்லைன்னா வேறு எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா வேறு மாநிலத்தில் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றா பிரிக்கிறாங்க. அதில் வட மாநிலத்தவங்கள பிரிக்கிறாங்க ஒரு ஹஞ்சில். அப்போ தான் வந்து ஒரே ஒரு சர்நேம் ஃபேமிலி சேர்ந்தவங்க ஆங்காங்க அந்த ட்ரெயினில் இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. ஸோ இது எப்படி ஒரு ஹஞ்சிலேருந்து ஆரம்பிச்சது பாருங்க. இங்கே கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கன்னா அப்போ வட மாநிலத்தில் இருப்பாங்க, யாரெல்லாம் அந்த டைமில் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேசஞ்சர் லிஸ்ட் எடுத்து இதை முதலே பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த ஹஞ்ச் அவங்களுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. ஸோ இது ஒன்று பேரலாக நடக்குது. ஓகேயா? இப்போ இந்த பேசஞ்சர் லிஸ்ட்டில் வந்து இது பண்ணப்போ ஒரே ஒரு சர்நேம் மட்டும் ரொம்ப காமனாக இருந்திருக்கு. அந்த சர்நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்தி. பர்தி PARDI பர்தி அப்படிங்கிற ஒரு சர்நேம். ஒரு 2-3 ஆட்களுக்கு வந்து இது இருந்தோடனே அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ்க்கு டக்குன்னு மறுபடியும் ஒரு ஹஞ்ச் வந்துருச்சு. ஏன்னா இது நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நான் உங்களுக்கு சொன்னால. பட் இந்த போலீஸ்க்கெலாம் தெரிஞ்சிருக்கும். பர்தி அப்படிங்கிறவங்க ஏற்கனவே பல கொள்ளையில் சம்மந்தப்பட்ட ஒரு கும்பல். இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த தீரன் அதிகாரம் ஒன்று ஓடிட்டு இருந்தது மைண்ட்ல. அந்த இதுல வர்ற அந்த ஒரு கொள்ளை குட்ட கும்பல் மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த பர்தி. பார்த்தோன்னே அவனுக்கு பொறி தட்டிடுச்சு, அப்போ இது வந்து பர்தியோட செயலா இருக்கா, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு அந்த பர்தி சர்நேம் இருக்கவங்கலாம் எடுத்துட்டு அவங்க சேலம் இதுலலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு செம்ம இன்வெஸ்டிகேஷன் வந்து உடனே அந்த ஒரு ஆங்கிள் வந்து இது பண்ணி விடுறாங்க. பேரலாக வந்து இஸ்ரோலேருந்து இமேஜஸ் நான் சொன்னல அதுவும் வாங்கி இது பண்ணிட்டாங்க. ஓகேயா? இப்போ அந்த சர்நேம் உள்ள அந்த ஒரு 2-3 பேர்த்த அந்த ஏரியாவில் இது வேலை பார்த்தவங்க சேலமா அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க. அவங்க யாருமே இங்கே இல்லை. அவங்க நினச்ச மாதிரியே எல்லாருமே வந்து இப்போ நார்த் இந்தியாவில் இருக்காங்க. அவங்க ஹாப்பியாக செட்டில் ஆகிருப்பாங்க. 5 கோடி ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு வீடு கீடு நல்லா வாங்கிட்டு. ஆனால் ஆப்வியஸ்லி சிம் எல்லாம் மாற்றி எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க எப்படின்னா ஒரு அந்த டைமில் அவங்க ஒரு ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த சிம்மை மாற்றினாலும் அதை அப்படியே ட்ராக் பண்ணலாம். உங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி இது பண்ணும்போது இந்த 2 பேர் அதில் சம்மந்தப்பட்ட அவங்களாம் சம்மந்தப்பட்டாங்களான்னு தெரியாது. பட் அந்த சர்நேம் உள்ள 2 பேரை வந்து சென்னையில் 2 பேரோட டவர் வந்து சிக்குது. இதுதான் இந்த கேஸில் இவனோட ஃபர்ஸ்ட் எவர். இவ்வளோ நாள் வரை எல்லாமோ சுற்றி இது பண்ணப்போ ஏதோ ஒரு பிரேக் த்ரூ வந்து கிடச்சிருக்கு. அதில் வந்து அவங்க பேர் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா தினேஷ் அண்ட் ரோஹன் பர்தி அப்படிங்கிற 2 பேர் வந்து அந்த இடத்த சென்னையில் இது பண்ணுறாங்க. அவங்கள சும்மா ஒரு விசாரணையின் பேரில் தான் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு விசாரித்து ஒவ்வொன்றா இது பண்ணப்போ தான் அங்கேருந்தான் வந்து கேஸே ஃபுல் வந்து ஓப்பன் ஆகுது. இது வந்து இப்போ இவங்க வந்து சிந்திக்காத ஒரு ஆங்கிள். இது மேபி இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பாங்களா அப்படி இப்படின்னு இது பண்ணப்போ தான் தெரியுது இது ஒரு கொள்ளைக்கூட்ட கும்பல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவங்க தான் இப்போ கடைசியாக ரொம்ப ஒரு இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிருக்கு. நான் இப்போ சொன்ன ஸ்டோரி நடந்தது 2 வருஷம். 2016 ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு 2018 வரை வந்து நடந்திருக்குப்பா. இப்போ சரி, இவங்க தான் வந்து ஒத்துக்கிட்டாங்க கடைசி. இப்போ இவங்க வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ஒரு 15 பேர் கொண்ட 15 பேர் கொண்ட குழு நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எப்படி பண்ணாங்க அதுதான் வந்து இதோட இது இல்லையா கன்க்ளூஷன். அது எப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நான் போகிறேன். இந்த பர்தி அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ கொடூரமான ஒரு கம்யூனிட்டியோ எதுவோ கிடையாது. ஆக்சுவலி எப்படின்னா 1857 ஒரு சிப்பாய் முட்டி நடந்தது எல்லாரும். அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த சில பேரில் வந்து இவங்களும் ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு வந்து குறிப்பார்த்து அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு அஜிலிட்டி உள்ள ஒரு கம்யூனிட்டி. பயங்கர ஒரு அத்லட்டிக்காக இருக்கிறவங்க, வேகமாக மறையேற தெரிஞ்ச ஒரு இது அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு ஆட்கள் தான். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைம்லேயும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பல விஷயங்கள் இவங்க பண்ணாங்க. என்னதான் சிப்பாய் பண்ணி வந்து தோல்வியில் இது பண்ணாலும் இந்த ஆங்கிலேயர்களுக்கு வந்து இவங்களை வந்து தனியாக ஒன்று வந்து மார்க் பண்ணிட்டாங்க. இது மாதிரி தமிழ்நாட்டிலையும் சில பரம்பரை சில கம்யூனிட்டிலாம் அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. மார்க் பண்ணி இவங்கெல்லாம் வந்து சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் வந்து அந்த கம்யூனிட்டியை ஒதுக்கி வச்சிட்டாங்க. அப்படி பண்ணனால அவங்க அன்னையிலேருந்தே வந்து இந்த திருட்டு அந்த இதிலே வந்து வேறு வழி இல்லை, அவங்களுக்கு எந்த தொழிலுமே இல்லாமல் அதில் இன்வால்வ் ஆகினாலும் அதுவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அப்படியே பண்ணி தான் இந்த 2016 வரை ஆனால் ஒரு கம்யூனிட்டி தான் வந்து அந்த பர்தி கம்யூனிட்டியில் அங்கே. ஸோ இது வந்து ஒரு பேக் ஸ்டோரி. ஓகே. ஸோ மறுபடியும் இப்போ இது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் வந்து செம்மையாக வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த 15 பேர் இவங்க எல்லாருமே அங்கங்கே அந்த சேலம் அதை சுற்றி வட்டாரத்தில் வேலை பார்த்துருக்காங்க, இன்க்ளூடிங் தட் டெலிவரி ஆஃபீஸ், கொரியர் ஆஃபீஸ் எல்லாத்துலேயும். ஸோ அதுதான் லீக்கேஜ் என்னன்னு தெரில. ஆனால் அங்கங்கே வந்து வேலை பார்த்துருக்காங்களே தவிர அது இந்நாள் அது வந்து அதான் நான் கன்க்ளூஷன் இந்நாள் வரைக்கும் அது எப்படி அவங்களுக்கு அந்த லீக் அப்படின்றது எப்படிங்கிறது இது வந்து தெரியல. ஸோ பட் அவங்க எப்படி நடந்துன்னு சொல்கிறது இதுதான்.
ரொம்ப நாளாக பிளான் பண்ணாங்களாம். 2 months அதை பிளான் பண்ணியிருக்காங்க. ம். எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னோட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எந்தெந்த இடத்துலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேஷனும் போய் அந்தந்த டைம்லேயும் போய் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரிஹர்சல்லாம் பண்ணியிருக்காங்க. 15 பேர். இது எப்படி பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு 5 பேர் வந்து அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும். ம். கரெக்டாக அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும். அவங்க அந்த மார்க் பண்ண இடம் எங்கே அந்த வந்து ஓட்டை போட்டு இறங்கணுமோ அந்த இடம் வரும்போது அந்த ட்ரெயின்குள்ளே இருக்கிறவங்க வெளியே இருக்கவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ம். அவங்க அந்த இடத்துல வந்து ரெடியாக இருப்பாங்க. எல்லாமே சுச்சுவேஷன் ஆப்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ரீன் சிக்னல் கொடுத்தோன்னே இவங்க 5 பேரும் டக்குன்னு ஓடுற ட்ரெயினில் ஏறி தொலைய போட்டு உள்ளே இறங்கணும். ம். இவங்க எல்லாருமே வந்து அந்த லுங்கி அந்த வேஷ்டி அந்த மாதிரி தான் போட்டு எல்லா விஷயங்களும் பண்ணுறவங்க. ஓ. அது ஏன்னு சொல்கிறேன். ஸோ இது அது மாதிரி உள்ள 5 பேர் இறங்குவாங்க. ம். இவங்க கரெக்டாக அந்த விருதாச்சலம் ஸ்டேஷனுக்கு முன்னாடிக்குள்ளே அவங்க அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணி ம். விருதாச்சலம் ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஸ்லோ டவுன் ஆகும்ல, ம். அங்கே ஜீப்போட இன்னொரு 5 பேர் வெயிட் பண்ணுவாங்க. அவங்கள வந்து பணத்தை வந்து அவங்கள்ட்ட பாஸ் பண்ணிடணும். பாஸ் பண்ணிட்டு இந்த ஹெய்ஸ்ட் பண்ண அந்த 5 பேர் இறங்கி இன்னொரு ட்ரெயின் எடுத்து நார்த் இந்தியா போயிடணும். இதுதான் வந்து பிளான். ஸோ ஃபஸ்ட்டு 5 பேர் ட்ராவல் பண்ணவங்க வந்து அவங்க மேலே பெரிய இதுவும் இருக்காது. அவங்க சாதாரணமாக டிரான்சிட் ஆகி இன்னொரு நார்த் இந்தியா ட்ராவல் பண்ணிடுவாங்க. ஹெய்ஸ்ட் பண்ணவங்க இன்னொரு ட்ரெயின் எடுத்து நார்த் இந்தியா போயிடுவாங்க. இன்னொரு 5 பேர் பணத்தோட ஜீப்போட நார்த் இந்தியா போயிடுவாங்க. இதுதான் வந்து அவங்களோட பக்கா ஸ்கெட்ச் பிளான். ஓகே. இதை வந்து அவங்க நினச்ச மாதிரியே சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ம். அவங்க 5 பேருமே நல்லா வந்து அஜைலான ஒரு அத்லெட்டிக்கான பர்சன்ஸ். அவங்களுக்கு ஈஸியாக வந்து மேலெலாம் ஏறிடுவாங்க ரோப் போட்டு. டக்குன்னு அவங்க வெல்டிங்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சனால இது பண்ணிட்டு உள்ளே இறங்கி அவங்க அந்த கைலி லுங்கி போட்டிருந்தனால அந்த 5 கோடி மட்டும்தான் அந்த கைலிக்குள்ளே தான் வச்சு கொண்டு போய் வெளியே அந்த அவங்கள்ட்ட கொடுத்தோன்னே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே வெறும் 5 நிமிஷத்துக்குள்ளே டக்கு 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 டக்குன்னு இறங்கி விருதாச்சலம் ஸ்டேஷன் தான் கடைசி ஸ்டேஷன். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஆரம்பிக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். முடிச்சு அதை வந்து கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி 4-5 ஸ்டேட்டில் போய் ஓவராலாக வந்து பதுங்கிட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல மெஜிஸ்ட்ரேட்டில் இது பண்ணி வச்சு அப்புறம் இந்த கும்பலை பிடிக்கிறாங்க. இது பிடிக்கிறதுக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து இந்த கேஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இதில் நான் சொன்ன மாதிரி பல கொஸ்டின்ஸ்க்கு இன்னும் அன்ஆன்சராக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த ட்விஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா ஆகஸ்ட் 8, 2016 இந்த விஷயம் நடக்க. ஆகஸ்ட் 9 போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதே 2016 நவம்பர் மாதத்தில் நம்ம பிரதமர் வந்து மோடி சொல்கிறாரு 500,000லாம் வந்து செல்லாதுப்பா நீங்கள் இது பண்ண. அது எப்படி கரெக்டாக அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய பணத்தை ஒரு ஆர்பிஐக்கு ஒரு பேங்க் அனுப்பணும், அதுவும் 500,000 மட்டும் எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ இது ஒரு இன்சைடு லீக்கா இல்லை இது ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டினாக பார்க்கப்படுதா அப்படிங்கிறது இது மாதிரி ஒரு சம்பவம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது தமிழ்நாட்டில். கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் சொல்ல. இப்படி ஒரு ட்ரெயினில் இந்த மாதிரி பணங்கள் வச்சு அதுவும் இவ்வளோ பெரிய பணங்கள் வச்சு வெறும் 500,000 மட்டும் எதுக்கு அனுப்பப்படுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. போலீஸ் ப்ரொடெக்ஷன் எதுக்கு முந்தின இதுக்கும் பின்னாடி இதுக்கும் போடுறாங்க? அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கே நீங்கள் ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கலாமே, ஏன் போடலை? இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் இல்லை. யார் லீக் பண்ணது, அது எப்படி அந்த ட்ரெயினில் பணம் போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். இதற்கான கொஸ்டினுக்கும் இன்னும் ஆன்சர் கண்டுபிடிக்கப்படலை. இது எல்லாமே வந்து இதை சுற்றி இன்னும் இருக்க ஒரு கான்ஸ்பிரசி தான். ப்ளஸ் அந்த 5 பேர் பணத்தை எடுத்துகிட்டு ஓடினாங்கல்ல, அது எப்படி எந்த போலீஸ்க்குமே தெரியாமல் எல்லா ஸ்டேட்டையும் தாண்டி போனாங்க அப்படிங்கிறது இருக்குது. பட் இட்ஸ் பாசிபிள், நீங்கள் ஸ்டில் போகலாம் ட்ரைவ் பண்ணால். பட் அதுவும் ஒரு இதாக இருக்குது, எங்கேயாவது செக்கிங் பண்ணியிருந்தோம். ஏன்னா காலையில் 9 மணிக்கே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்போ அங்கங்கே செக் பாயிண்ட் போட்டு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. மேபி அப்போவே ரொம்ப தூரம் போயிருந்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் அன்ஆன்சராக தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹை ஆக்டென் த்ரில்லர் தான் இது. இது வந்து பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஊரில் நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. எனக்கு இன்னும் சில பல கேள்விகள்லாம் இருக்குது. சொல்லுங்க. இல்லை, ஐ மீன் ரொம்ப ஜெனரிக்கான கேள்விகள் தான் எனக்கு. ஒன்று வந்து இதை கண்டுபிடித்த அந்த போலீஸோ அந்த சிபிசிஐடியோ அவர் யார்? அவருக்கு ஏதாவது பதக்கம் கொடுத்தாங்களா, இல்ல ஏதாவது வந்து பாராட்டு விழா நடத்தினாங்களா? பண்ணிருக்காங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு மேல நடந்தனால பல பேர் மாறி மாறி போய் ஒரு 4-5 போலீஸ்லாம் வந்து மேல ஆயிருக்காங்க. ஓகே, ஆமா. ஸோ ஆனால் இந்த மாதிரி கொள்ளை நடக்கிறது வந்து தீரன் அதிகாரிகள், அதுவும் ஒரு உண்மையான ஸ்டோரி தான். ஆமாம். ஸோ அதை மாதிரி இதுவும் வந்து அவங்களுக்கு இருக்க எபிலிட்டி மூலமாக இது வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் இது எப்படி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுங்கிறது தான் இன்னும் ஒரு புரியாத இருக்குது. வாவ், ஓகே. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட்ஸ் வீடியோஸ்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம இதை பல ரியல் ஸ்டோரிஸ் இல்லை
நம்ம இன்னும் இது ஃபிக்ஷனல் ஸ்டோரிலையும் கொண்டு வரலாம். ஃபிக்ஷனல் ஸ்டோரி இல்ல ரியல் ஸ்டோரியில தான் வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கா. இது மாதிரி பல ஃபிக்ஷனல் ரியல் ஸ்டோரிஸ் இது மாதிரி பல ரியல் ஸ்டோரிஸ் இருக்குது. அதை உங்களுக்காக கொண்டு வரோம். மோஸ்ட்லி டாக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.